ஹலோ மக்களே! நம்ம இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருக்க வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு தான் நம்ம இப்ப போறோம். ஜீசஸோட அம்மாவான மேரி மாதா இந்த இடத்துல காட்சி குடுத்ததுனால, அவங்களுக்குன்னு கட்டின கோவில் தான் இந்த வேளாங்கண்ணி மாதா ஆலயம். ஸோ இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில இருக்க வேளாங்கண்ணின்ற ஊர்ல காட்சி குடுத்ததுனால, இந்த ஆலயத்துக்கு வந்து வேளாங்கண்ணி மாதா ஆலயம்னு பேர் வந்துருச்சு. கடலோர பகுதியில இருக்க இந்த ஆலயம் 2004 சுனாமி அப்ப கூட இந்த ஆலயத்துக்குள்ள இருந்த மக்களுக்கு எதுவுமே ஆகல. இந்த சர்ச்சுக்கு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாம இந்த சர்ச்ல வந்து மக்கள் கும்பிட்டுட்டு போவாங்க. மக்களோட வேண்டுதல் நியாயமானதா இருந்ததுன்னா, வேளாங்கண்ணி மாதா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில மக்கள் வந்து வேண்டிக்கிட்டு போவாங்க. ஆகஸ்ட் மாச இறுதியிலேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க திருவிழா நடைபெறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பல ஊர்லேருந்து சாலை வழியா வேளாங்கண்ணி மாதாவுக்கு நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் நீங்க பார்க்க முடியும். ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து திருத்துறைப்பூண்டி போற ஹைவேலேருந்து ஈஸ்ட் கோஸ்டல் ரோட்லேருந்து இந்த லெஃப்ட் எடுத்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சர்ச்சு ரோடுக்கு, அதாவது வேளாங்கண்ணி ஊருக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த ரோட்டுக்குள்ளே என்ட்ராகி கொஞ்சம் தூரம் போகும்போதே நிறைய வந்து ஹோட்டல்ஸ் தங்குறதுக்கு இருக்கும். சீசன் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். மற்றபடி ஒரு 2000 2 பேர் தங்கணும்னா ஏசி ரூம்னா 2000, நான் ஏசினா ஒரு 1500 ருபீஸ் ஆகும். அதே மாதிரி சர்ச்சோட குவார்ட்டர்ஸுமே இருக்குது. அதுக்கு வந்து ப்ரீ புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சர்ச் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு. ஸோ பாருங்கள், பஸ் உள்ளே போகுது. ஸோ பாருங்களேன், லெஃப்ட் சைடு இதுதான் வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ இங்கேருந்து ரைட் சைடில் கொஞ்சம் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயின்லேயுமே வரலாம். நிறைய ஊர்லேருந்து ட்ரெயினுமே இருக்குது வேளாங்கண்ணிக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டோட கொஞ்சம் பின்னாடி லெஃப்ட் சைடில் வரும். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் வழியாக வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டை காட்டணும்னு சொல்லி தான் உள்ளே போனேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ரோடாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச்சில் போய் எண்ட் ஆகும். இந்த ரோடு கொஞ்சம் தூரம் போனோடனே ரைட் சைடில் ரோடு கட் ஆகும் சர்ச்சுக்கு போகிறதுக்கு. இந்த சர்ச் இருக்கும், எடுத்த உடனே லெஃப்ட் சைடில் இந்த சர்ச் இருக்கும், சின்னதாக ஒரு சர்ச்சு, வெல்கம் சர்ச் மாதிரி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அவங்க பார்க் பண்ணிவிட்டு சர்ச் எல்லாம் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி ஒரு ரோடு போகும். இந்த இடது பக்கத்தில் 2 கோபுரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு மெயின் சர்ச். பாருங்கள், இதுதான் மெயின் சர்ச். திருவிழா வரப்போகிறதுனால சர்ச் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பழங்கால பில்டிங். அதை வந்து இன்றைக்குமே வந்து வண்ணங்கள் பூசி நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி சர்ச் வச்சுருக்காங்க. முக்கியமாக சர்ச்சோட பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா நம்ம காரோ இல்லை சொந்த வெஹிக்கிள் ஏதாவது வேன் எதாவது எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம பார்க் பண்ணலாம். வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். யாராவது காசு கேட்டாங்கன்னா ஏமாந்து கொடுத்துடாதீங்க. வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கிங்கில் யாராவது காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. ஃப்ரீ பார்க்கிங் தான், என்டையர்லி ஃப்ரீ பார்க்கிங். சர்ச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். பாதி மாதம் நடந்து முடிஞ்சிச்சு. பாதி மாதத்துல நம்ம போய் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து குவார்ட்டர்ஸ். அதாவது இங்கே வந்து உங்களுக்கு ரூம் வேணும்னா சர்ச்சோட ரூம்ஸு. ஸோ இங்கே ரூம் வேணும்னா முன்னாடியே வந்து புக்கிங் பண்ணியிருக்கணும். ரேட்டும் கம்மியாக இருக்கும். பட்டு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் மீடியம் ரூமாக இருக்கும். வந்து மெயின் சர்ச். இந்த சர்ச் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் ஆலயம் எழுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து மெயின் சர்ச். ஸோ இதான் மெயின் சர்ச். சன்ரைஸ். தமிழ் மாதம் முடிஞ்சிருச்சு. 5:45 காலைல தமிழ் மாசு. மேலே பார்க்கலாமே. நாங்கள் ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி வரும்போது முன்னாடி வந்து நைட்டுன்னா இங்கே படுக்க விடுவாங்க. அந்த எண்டு இருக்குல்ல, அந்த அதில் தான் நான் எங்கள் அம்மாலாம் படுத்துருக்கேன். அங்கே பாரு, அந்த ஒரு அம்மா படுத்துருக்கு பாரு, குழந்தைங்கள்லாம் வச்சு படுத்துருக்காங்க பாரு. இதுக்கடியில் தான் நாங்கள் படுத்துருந்தோம். இந்த சர்ச்சே வந்து ஒரு 2 பார்ட்டிஷனாக பிடிச்சிருக்காங்க. பின்னாடி ஒரு பார்ட்டிஷன், இங்கே ஒரு பார்ட்டிஷன். மாஸ் நடத்துறதுக்காக வந்து சர்ச்சை வந்து 2ஆக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களோட கூட்ட மிகுதினாலையும் நிறைய மொழி மக்கள் வாரதுனாலையும் ஸோ இது பார்ட்டிஷன். அதாவது அங்கே தமிழ் நடந்துச்சுன்னா இங்கே வந்து இங்கிலீஷ் ப்ரேயர் நடக்கும். ஸோ இங்கிலீஷ் நடந்துச்சுன்னா அங்கே வந்து தமிழ் ப்ரேயர் முடிஞ்சோட மலையாள ப்ரேயர் நடக்கும். மலையாளம் அங்கே நடந்துச்சு, இங்கே இங்கிலீஷ் முடிஞ்சுன்னா தெலுங்கு ப்ரேயர் நடக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி வரும்போது நான், எங்கள் அம்மா, அப்பா எல்லோரும் இங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்துவீங்க. இந்த சர்ச்சோட லைக் கடல் நோக்கி இருக்க ஃபேஸ் வந்து அந்த சைடு. ஸோ அதுதான் ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸாக இருந்துச்சு. ஸோ காலப்போக்கில் வந்துட்டு இங்கே பீப்புளுக்கு வரதுக்கு வசதியாக இருக்கனால ஸோ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி போர்ட்ரே ஆகிடுச்சு. ஆனால் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச்சை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
பேக் சைடு என்ட்ரன்ஸு, அது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸு. ஸோ பேக் சைடு என்ட்ரன்ஸில் தான் வந்துட்டு பேக் சைடு என்ட்ரன்ஸையும் ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸ்லேயும் வந்துட்டு பாதியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடு என்ட்ரன்ஸ் தான் வந்துட்டு பீச் நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கூட்டம் வந்துட்டு அதிகரிக்கிறதுனால புதுப்பித்தல் நடைபெறுவதால் இங்கு நடைபெறுகிற திருப்பதி பேராலய கிழக்கோயில் கீழ்கோயிலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. கீழ்கோயில்னால் லோவர் பேசிலிக்கா. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த என்ட்ரன்ஸோட ஈஸ்ட் கேட்டுன்னு நினைக்கிறது. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இனிஷியலி ஒரே சர்ச் தான், பட் வந்து இங்கே இதோட பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துலேயே கட்டின ஒரே சர்ச், பட் பார்ட்டிஷன் பண்ணி இங்கே வந்து தனியாக ஒரு மாஸ் நடக்கும் இந்த சைடு. ஸோ இங்கே தான் வந்து மெயின் மாதாவோட அந்த காலத்துலேயே உள்ள சிலை வந்து வச்சுருக்காங்க, சுரூபம். தான் வந்து காணிக்கைகள் செலுத்தும் இடம். தென்னை மரம் காணிக்கையில் மெழுகுவர்த்தி ஏற்றும் இடம். இங்கே தென்னை மரம், தென்னைக்கன்று இதெல்லாம் வந்துட்டு காணிக்கையாக கொடுப்பாங்க. புடவைகள், இது விண்ணப்பப்பட்டி, பழைய பில்டிங் பாருங்கள். மெயின் என்ட்ரன்ஸ் வேளாங்கண்ணினாலே மெயின் என்ட்ரன்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு மெயின் என்ட்ரன்ஸ் இந்த மியூசியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். அது வந்து இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கடல் ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கெட்டின சர்ச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால. ஸோ நம்ம இப்படி தான் போய் ஆகணும். ஸோ அந்த காலத்தில் சர்ச்சை எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரியே வண்ணங்கள் பூசி அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், பழமை மாறாமல். நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து சர்ச்சோட கொடிமரம். ஸோ திருவிழா அப்போ இதில் தான் கொடி ஏற்றுவாங்க. இந்த கொடி பார்த்திங்கன்னா ஒரு பாய்மர கப்பலோட கொடி. 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் பே ஆஃப் பெங்கால் கடலில் போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்த கப்பல் புயலை சிக்க, அப்போ அந்த கப்பலோட கேப்டன் வந்து மதர் மேரியை பார்த்து ப்ரேயர் பண்ணி, இந்த கப்பல் எங்கே ஒதுங்குதோ அங்கே உங்களுக்கு நான் ஒரு கோவில் கட்டுவேன்னு மேரி மாதாவை நினச்சிக்கிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. அவங்க வந்த கப்பல் கரெக்டாக வேளாங்கண்ணியில் கரை ஒதுங்கவும், ஷிப்போட கேப்டன் ஆல்ரெடி ஒரு பழைய மேரி மாதா சர்ச் இருந்ததை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அவங்க கட்டின சர்ச் தான் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற சர்ச். ஸோ சர்ச்சோட கொடிமரமாக வந்து அவங்க கப்பலில் இருந்த அந்த பாய்மரத்தை கட்டுறதுக்கான கொடியை வந்துட்டு, அதாவது மரத்தாலான கம்பத்தை வந்துட்டு இங்கே சர்ச்சோட கொடியை 17ஆம் நூற்றாண்டில் நிறுவிட்டு போனாங்க. ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அப்போ இந்த கொடியில் தான் வந்து கொடியேற்றப்படும். ஸோ அந்த கொடி தான் இது தேன் கொடுக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படியும் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது எடுத்துருவாங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் நிறைய கட்டி இருந்துருக்கு. ஆமாம். ஸோ திருவிழா அப்போ இதில் தான் கொடி ஏற்றுவாங்க. இதுதான் அந்த கொடி மரம். 2 டேஸ் இருக்கேன். ஆமாம், அங்கே ஒரு மரம் தான் வரேன். கீழே இப்போவே வந்து லைட்டாக வெடிக்கலாம் விட்டுருக்கு. பார்த்தியா மரம் ஃபுல்லாக என்ன மரம்னு தான் தெரியல. வந்து இந்த வழக்கங்கள்லாம் நம்ம மக்கள் கொண்டு வந்து தாலி கட்டுறது, இதெல்லாம் இந்த கர்ச்சீஃபெல்லாம் இது பண்ணுறது. அதாவது கேத்தலிக்கை பொறுத்த வரைக்கும் லைக் அவங்க எந்தெந்த ஏரியா போனாங்களோ அங்கே என்ன கல்ச்சர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரீச்சிங் பண்ணுறதுனால. இப்போது கேரளா போனால் குத்துவிளக்கு ஏற்றுவாங்க, கேரளா போனால் குத்துவிளக்கு ஏற்றுவாங்க சர்ச்சில். இங்கே வந்தால் நமக்கு வந்துட்டு இந்த பொட்டு வைக்கிறது, இந்த ஆரத்தி எடுக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்தையும் ஏற்ற மாதிரி கேத்தலிக் சர்ச்சோட ப்ரேயர்ஸ் வந்து சம்பிரதாயங்களும் இருக்கும். வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இது வந்து நம்ம மியூசியம், அருங்காட்சியகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபரிங்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ ஒரு சில சாட்சிகள், எனக்கு இது நடந்துச்சு, ஸோ நன்றி தெரிவிக்கிற விதமாக நிறைய பேர் வந்துட்டு காணிக்கை செலுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட லெட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ் வீடியோஸ் எல்லாம் இங்கே அலோடு கிடையாது, அதனால் நான் எடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் வெளியே மட்டும் பார்த்துடுங்க. ஸோ இந்த பாக்ஸஸில் தான் வச்சுருப்பாங்க. சர்ச்சோடு அப்படியே ஃபேஸ் பண்ணால் பீச், இப்படி போனால் பீச். கடைகள் மட்டும் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். இங்கே இந்த இடத்துல மட்டும் கடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இடம் தான் வந்து முடி காணிக்கை கொடுக்குற இடம், மொட்டை அடிக்கிற இடம், சர்ச்சோட மொட்டை அடிக்கிற இடம். காணிக்கையாக கொடுக்கறதுக்காக விற்கிறதுக்கு நிறைய தென்னங்கன்று வச்சுருக்காங்க பாருங்கள். காணிக்கை பொருட்கள், கேண்டில், மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் மொட்டை அடிக்க முடியும். சமந்தா, பூனம்பாச்சுவா ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம்.
பட் பே பண்ணணும். லட்சுமிகா வந்தனாங்க இவங்களால மட்டும்தான் மொட்டை அடிக்க முடியும். வேளாங்கண்ணி கடலில் வந்துட்டு கல் போட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்டாக இருக்கும். இப்போ கல் போட்டாங்க ஃபுல்லாக. ஸோ மண் அரிப்பு இருக்கிறதுனால மேபி போட்டிருக்கலாம். இன்னொரு இன்ட்யூஷன். ஓகே, பீச் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சு லைனாக. ஸோ அப்படியே இதோட கன்னியூட்டி அப்படியே போகும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல் போட்டிருக்காங்க, ஆறாங்கல் இடையில போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே தான் வந்து ஃபிஷ்ஷு வந்து எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. ஸோ அது ஒரு ஏரியும் கடலும் ஜாயின் ஆகும் அப்படியே. ஸோ இங்கே தான் நமக்கு வந்து சர்ச் இருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு கிராஸ் சின்னதாக தெரியும் இந்த டேங்கரில். இதுதான் சர்ச்சை ஃபேஸ் பண்ண மாதிரி கடல். ஸோ இப்போ வந்துட்டு கல் போட்டிருக்காங்க. முன்னாடி வந்தீங்கன்னா அந்த அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக அப்படியே போகலாம் நடந்து. விடிய காலம் வந்து 5 மணிக்கு நல்லாயிருக்கும் பார்க்கவே. எனக்கு தெரிஞ்சு அதான் இவங்கெல்லாம் குளிக்கிறவங்களாம் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் அலையோட ஃபோர்ஸ் கம்மி பண்ணணுன்னா கல் போட்டணும். போட்டால் ஃபோர்ஸ் கம்மியாயிரும். ஒரு ஹார்லிக்ஸ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. அன்னங்கிரியில் ஒரு ஹார்லிக்ஸ். காலையிலேயே கேழ்வரகு மாவில் புட்டும் அரிசி மாவில் புட்டும் கேழ்வரகு உருண்டையும் அரிசி மாவு உருண்டையும் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா டிஷ்ஷையும் ட்ரை பண்ணணும், ஒவ்வொன்றா வாங்க முடிவு எடுத்துட்டோம். புட்டாக்கா அக்கா புட்டு வைக்கிற இது தானா? ஓகே இதில் தான் புட்டு வச்சுருக்கீங்களோ? சரி புட்டுக்குழல் வித்தியாசமான புட்டுக்குழல் தான் இருக்குது பானையில். இந்த குட்டி கடைகள்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே வேளாங்கண்ணி வரும்போதெல்லாம் இங்கே கடைகள் இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு மந்தார இலையில் கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு உருண்டை, அப்புறம் அரிசி மாவு உருண்டை, அது மேலே வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சர்க்கரை, அதாவது ஜீனி போட்டு தந்தாங்க. இந்த ஜீனி கூட புட்டும் உருண்டையும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஜெபவுத் ஸ்பிரிங் ஆஃப் அதான் வே டு அடோரேஷன் சர்ச். இதுதான் என்னது? ஆமாம், சின்னதாக இருக்குது இல்லையா? இதுதான். அப்படியா? ஆமாம், மார்னிங் ஸ்டார் சர்ச் அந்த சைடு இருக்குது. இங்கே வந்து ஒரு அருவி மாதிரி மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தண்ணி இருக்கான்னு தெரியல, தண்ணி இல்லை. ஸோ இங்கேருந்து தண்ணி போய் மேலே அருவி மாதிரி கொட்டும். பட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் மோட்டரை. வந்து சர்ச் தியானபீடம், அதாவது அடோரேஷன் சாப்பல், தியானபீட சர்ச்சு. இங்கே பாவமன்னிப்பும் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மாதாக்குளம் சர்ச். அப்படியே இந்த சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சர்ச். ஆமாம், ஸோ இந்த மணல்லேருந்து வேண்டிக்கிட்டே முட்டி போட்டு அங்கே வர போவாங்க. ஸோ அந்த சர்ச்சுக்கும் ஒரு அதிசய ஸ்டோரி இருக்குது, இங்கேயும் ஒரு அதிசயம் நடந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ அது அங்கே வந்து ஒரு மாதாக்குளம்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அரௌண்டு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸ். ஸோ அது வரைக்கும் முட்டி போட்டு நிறைய பேர் 1 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் எப்படியும் 2 வரும். நடந்து பாரு, ஒரு 10 நிமிஷம் மேலே இருந்தனால அது 1 கிலோமீட்டர். இது வந்து சிலுவையில் அறையப்பட்ட பாடுகளுக்கு முன்னாடியிலேருந்து சிலுவை பாதை. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒவ்வொரு சிலுவை பாதையும் கடந்து ப்ரேயர் பண்ணி நடந்து கூட போவாங்க. நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க இப்படி முட்டி போட்டு வருவேன்னு. ஸோ அதனால் இங்கேருந்தே முட்டி போட்டு போவாங்க ஒரு 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம், ரெஸ்ட் எடுத்து போவாங்க. சர்ச், இந்த மெயின் சர்ச் தான் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கப்பல் மாலுமிகளால் கட்டப்பட்ட சர்ச். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ச் இருந்துச்சு, நம்ம தமிழர்கள் கட்டின சர்ச். வேளாங்கண்ணியில் முதலாக மாதா அம்மா வந்து காட்சியளிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பால் கொண்டு வர சிறுவனுக்கு. நாகப்பட்டினத்துலேருந்து பால் எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு இருந்த ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா அலைப்பாற்றுறதுக்காக ஒரு குளத்து பக்கத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் தூங்கிடுறான். அந்த இடத்துல அன்னை மரியாள் வந்து குழந்தை இயேசுவோட தோன்றி குழந்தை இயேசுக்காக அந்த பாலகன் கிட்ட வந்து பால் கேட்க, அவன் எஜமானுக்கு கொண்டு போக வச்சிருந்த பால் பானையை வந்து கொடுக்க, திரும்பி அவன் எஜமானன் கிட்ட வந்துட்டு பால் பானையை கொண்டு போகும்போது பால் கம்மியாக இருக்கிறத பார்த்த எஜமான் கண்டிக்க, சிறுவன் வழியில்
நடந்த கதையெல்லாம் சொல்ல எஜமானன் நம்பவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கொண்டு வந்திருந்த பானையில் உள்ள பால் வந்து பார்த்தீங்கன்னா 6 பெருக்கெடுத்து ஓடிடுச்சு. இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் நடக்குது. ஸோ அந்த இடம் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்க மாதா குளம். ஸோ இந்த நம்ம முட்டி போட்டு போகிறாங்கல்ல, ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கும். குளம் மீன்ஸ் அதை இப்போ கிணறு மாதிரி மூடியிருக்காங்க. மேபி அது வேறு மாதிரி ஏதாவது மாற்றுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து மாதா அம்மா வந்து ஃபஸ்ட்டு காட்சி அளிக்கிறாங்க அந்த பாலல் சிறுவனுக்கு. ஸோ அதனால தான் அந்த இடம் பேர் வந்து மாதா குளம். 2வது முறையாக லேட் 16th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா கால் நடக்க முடியாத முடமான சிறுவன் ஒருத்தர் மோர் ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மாதா அம்மா காட்சி அளித்து தனக்கு ஒரு ஆலயம் கட்டணும், ஸோ எழுந்து போய் நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு பணக்காரர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சிறுவனும் எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறான். இதுதான் 2வது காட்சி. இப்போதான் வேளாங்கண்ணியில் ஒரு குடிசை சர்ச் ஒன்று கட்டுறாங்க. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய கப்பல் ஒன்று பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் புயலில் சிக்கிடுது. இப்போ அந்த போர்ச்சுகீசிய கப்பல் கேப்டன் வந்து எங்களை எங்கே நீங்கள் சேஃபாக வந்து கரை ஒதுக்குறீங்களோ அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கோவில் கட்டுவேன்னு சொல்லி மேரி மாதாவை நினச்சிக்கிட்டு வேண்டுறாரு. அப்போது அந்த கப்பல் கரெக்டாக வந்து வேளாங்கண்ணியில், அதாவது ஓலக்கொட்டாயில் இருந்த அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அந்த இடத்துல அவங்க கட்டின புதிய சர்ச் தான் நம்ம இப்போ பார்க்குற மெயின் சர்ச். தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து நிறைய பேர் வராங்க, கர்நாடகாலேருந்து வராங்க, கேரளாலேருந்து முக்கியமாக நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க நம்பிக்கை வந்து ரொம்ப நம்பி ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நடக்குது. அவங்களோட கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மதர் மேரி வந்து அந்த குறைய அவங்களுக்கு வேண்டியதை வந்து அருள்றாங்க அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கை. முட்டி போட்டு போகிற சர்ச்சுக்கு அதாவது மாதா குளம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் சர்ச் இருக்குது. இதுதான் வந்து மார்னிங் ஸ்டார் சர்ச்சு. இது வந்து லேட்டஸ்டான ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கட்டினது. இதெல்லாம் பழைய சர்ச், ரொம்ப பழைய சர்ச். ரெனியூவிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு போல். லைக் இதில் ஒரு கிணறு வரும். ஸோ அந்த கிணறை வந்து அது இங்கே ஒரு குளமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இந்த குளத்தை அதுக்கப்புறம் வந்து கிணறாக மாற்றினாங்க. ஸோ இப்போ அதை திருப்பி வந்து குளமாக மாற்றுற மாதிரி தெரியுது. ஸோ இது பழைய ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி திருப்பி வந்து ஒரு குளம் மாதிரி மாற்றுறாங்க. அதை குளமாக மாற்றுற ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த கிணறு சென்டரில் இருந்தது. ஸோ அந்த இடத்த வந்துட்டு அந்த இடத்த சுற்றி அப்படியே குளம் மாதிரி மாற்றுறாங்க. ஸோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த மரத்து பக்கத்தில் தான் அந்த பால்கார சிறுவனுக்கு மாதா அம்மா காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தது மாதிரி ஒரு இது. இந்த மரம் முன்னாடிலேருந்தே இருக்குது. இந்த ஹோலி வாட்டர் கொடுப்பாங்க. இதுதான் வந்து மாதா குளம் சர்ச். இங்கே தான் அந்த கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு இருக்க இடத்துல தான் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. குளத்தோட ஹிஸ்ட்ரி வந்து இதுதான். இதுதான் மக்களை மார்னிங் ஸ்டார் சர்ச்சு. இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக கட்டின சர்ச், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சர்ச். இதான் கடைசியாக புதுசாக கட்டின சர்ச்சுன்னு நினைக்கிறேன். வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்தோட திருவிழா ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 8 மேரி மாதா அம்மாவோட பிறந்த நாள் அன்னைக்கு கொடியிறக்கத்தோட நிறைவு பெறும். ஸோ சர்ச் வந்து கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. பாய்.